வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ரீசெண்டாக மேட்டூர் டேமில் தண்ணீர் திறந்து விட்டதையும் அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு சேலம்லேருந்து எஸ்வி ஃபிஷ் ஃபிளாக் அப்படிங்கிற நண்பர் வந்து டிஎம் பண்ணியிருந்தார். பிரதர், உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மீனை பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு 2 பேரும் மீன் பிடிக்கலான்னு கிளம்பணும். அவர் என்ன கேட்டார்னா, தண்ணீர் வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் சொல்லுங்கள் பிரதர், அங்கே மீன் நிறையா பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் நம்ம மேட்டூர் 16 கண் பாலத்திலேருந்து செக்கானூர் பேரேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்பாட்டையும் சொல்லிகிட்டே காட்டிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல கூட மக்களே மீன் கிடைக்கல. கடைசியாக அந்த செக்கானூர் பேரேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொன்னார். நாங்களும் ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் மக்களே, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்புறம் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அண்ணா தான் வந்து சொன்னார், இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் மீன் பிடிச்சாலும் ஒரு மீன் கூட பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னு கேட்டதுக்கு, நம்ம மேட்டூரில் தண்ணீர் திறந்து வர்றது இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆனால் தான் இங்கே தண்ணீர்லாம் தேங்கி நிற்கும், அப்போ தான் பழைய மீன்கள்லாம் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு முடிவு எடுத்தோம். சேலத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மீன் பிடிக்காத போகிறீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோனத்துக்கு, இதெல்லாம் விடுங்க, நான் 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிட்டு ஒரு மீன் கூட பிடிக்காத வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அங்கே வந்து அந்த பஞ்சலக்கண்டை அப்படிங்கிற மீனை நம்ம தூண்டில் போட்டு பிடிக்கிறோம், கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே பிரதர்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து